ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் JDS டைரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். ராமேஸ்வரம் vlog தான். ராமேஸ்வரம் வந்து நாங்கள் எதுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட 12th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண நாங்கள் ராமேஸ்வரம் ஃபேமிலியோடு போயிட்டோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம 2 டேஸ் என்னென்னலாம் பிளேசஸில் வந்து நம்ம விசிட் பண்ணலாம் ராமேஸ்வரத்தில், எப்படியெல்லாம் போனால் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுன்றது தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். எல்லோரும் ரெடி ஆகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் போயிட்டோங்க. ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம் போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். எங்கே திரும்பினாலும் கடல் தாங்க இருக்குது ராமேஸ்வரத்தில். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. கடல் பாருங்கள், இங்கே ஒரு கலர் இருக்குது, அங்கே ஒரு கலர் இருக்குது. ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது ராமநாதபுரத்தில் இருக்கிற ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலுக்கு தான் போனோம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே வந்து இப்போ பெயிண்டிங்ஸ் ஒர்க் நிறைய டெம்பிள்ஸில் வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கிறதுல ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு. சிலதெல்லாம் பெயிண்டிங்ஸ் முடிச்சிருந்தாங்க, அது பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து மார்னிங் வந்து ராமநாதபுரம் வந்துட்டோம். அண்ட் ஈவினிங் தான் நாங்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி டெம்பிளுக்கு போக போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ரஷ் வந்து கம்மியாக இருக்குங்க. சீக்கிரமாக நம்ம சாமியை பார்க்குறதுக்கும் முடியும். மார்னிங் பார்த்தோம்னா முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஆதி ஜெகநாத பெருமாள் திருக்கோவிலை பார்த்துட்டோம். இது வந்து டே 1ல் நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு கோவில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரகோசமங்கை டெம்பிளுக்கு தான் போனோம். அங்கேயே பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்துச்சு. இந்த டெம்பிளும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே பெயிண்டிங்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த கோவிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 கோபுரம் இருக்குது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த கோவிலுமே ரொம்ப பெரிய கோவிலாக இருந்தது. அண்ட் பெயிண்டிங் ஒர்க்ஸ் சொல்லவே தேவையில்ல, செம்மையாக போயிட்டுருக்குங்க. அண்ட் இது வந்து நாங்கள் பார்த்த செகண்ட் கோவில். அன்னைக்கு 2 கோவில் பார்த்தோம். ஈவினிங் வந்து ராமநாத சுவாமி டெம்பிளுக்கு போயிட்டோம். இந்த டே 1ல் நம்ம டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற கோவிலுங்களுக்கு போயிட்டோம் அப்படின்னிங்கன்னா டே 2ல் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற டெம்பிள்ஸ் நம்ம வந்து விசிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நாங்கள் எல்லாமே சூப்பராக சுற்றி பார்த்தாச்சு. சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் பெயிண்டிங் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணல அண்ட் போயிட்டுருக்கு. அண்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒன்றுமே பார்க்கவே கண்ணு பத்தாது அந்தளவுக்கு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னும் பெயிண்டிங் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் ராமநாத சுவாமி டெம்பிள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்ஸ் செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேயும் போயிட்டுருக்கு. அண்ட் ரொம்பவே அந்த என்ன சொல்கிறது, அந்த நம்ம சுற்றி வருவோம் இல்லையா பாதை, அந்த பாதை ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதையும் பார்க்க. நீங்கள் பாருங்கள் கலர்ஸ்லாம் இன்னும் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் அம்மன் சன்னதிக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் பெயிண்டிங், இது கொஞ்சம் பெயிண்டிங் முடித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே பிக்ஸ் எடுத்துகிட்டு கோவிலை சுற்றி வரும்போது இப்படி தான் இருந்துச்சு. இது உத்திரமங்க கோசை டெம்பிள் தாங்க. ஃபுல்லாகவே இது உத்திரமங்க கோசை டெம்பிள் தான். செப்பல் போட்டு போகும். எப்போவுமே மார்னிங் போனீங்கன்னா ராமநாத சுவாமி டெம்பிள் வந்து ரஷ்ஷாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த 2 கோவிலும் நம்ம பார்த்துட்டோம் அப்படி பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட் ஈவினிங் நம்ம வந்து ராமநாத சுவாமி டெம்பிள் போனோம்னா நம்மளுக்கு வந்து ரஷ்ஷு கம்மியாக இருக்கும். அண்ட் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவும் அந்த
தண்ணியெல்லாம் 22 கிணத்துல இருக்கிற தண்ணியும் நம்ம வந்து நம்ம மேலே வந்து கரெக்டாக விழுற மாதிரி பார்த்துக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே என்ன சொல்கிறது தெளிச்சு அமுச்சிடுவாங்க அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு சாமியும் நல்லா ஃப்ரீயாக பார்க்கலாம் அண்ட் தண்ணியும் நம்ம மேலே நல்லாவே விழுங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா அரியமான் பீச். 2 கோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பீச் பார்த்தோம். இந்த அரியமான் பீச் பார்த்தீங்கன்னா அலையே இல்லைங்க. ஆனால் அலை இல்லைனாலும் அதில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஜெல்லி ஃபிஷ் வந்து நிறைய இருந்துச்சு. ஜெல்லி ஃபிஷ் ரொம்பவே நிறைய இருந்ததுனால யாரும் போயிட்டு குளிக்கலை. எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்களே தவிர யாருமே போய் குளிக்கல. ஆனால் ஒரு சூப்பரான பீச்சுங்க அரியமான் பீச்சு. இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டேயில் பார்த்தா 3rd பிளேஸ். இங்கே சில செல்ஃபீஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு போனது தாங்க ராமநாதபுர சாமி கோவில். இங்கே பாருங்கள் மண்ணெல்லாம் எப்படி இருக்குது. இந்த அரியமான் பீச் இல்லைன்னா குஷி பீச்சுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் ஜெல்லி ஃபிஷ் எப்படி இருக்குது பாருங்களேன் ஜெல்லி ஃபிஷ்ஷு. அப்புறம் ஜெல்லி ஃபிஷ்ஷை என்ன பண்ணோம் இதில் நம்ம கையில் எடுக்கலாமான்னு பார்த்தா வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு கடிச்சா ரத்தம் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு. இதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் நாங்கள் சும்மா கால் மட்டும் நினச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா கடிச்சது அப்புறம் வேறு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ வீடியோஸ் பார்த்தா அதில் அரிக்கும் கடிச்சதுன்னா ரத்தம் வரும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய ஜெல்லி ஃபிஷ் இருந்ததுங்க. அலையே இல்லை கடலில், நிறைய ஜெல்லி ஃபிஷ் தான் கடந்தது. பார்க்க அழகாக இருக்குது. பட் அது கையில் எடுத்தோன்னா கடிச்சிடுச்சுன்னா அதனால் எனக்கு அவ்வளோவா தெரியல. ரொம்பவே சூப்பரான பீச் பாருங்களேன். எவ்வளோ கடல் வந்து அமைதியாக இருக்குது பாருங்கள். அண்ட் கிளியர் வாட்டருங்க. கீழே என்ன இருக்கோ அது அப்படியே தெரியுது. ரொம்பவே கிளியராக இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது தான் ராமநாத சுவாமி டெம்பிள். இது வந்து ஃபஸ்ட்டு கோபுரம் அண்ட் இது வந்து வெஸ்ட்டு மேற்கு கோபுர இது வாசல். இப்போ நாங்கள் இந்த வழியாக போகலை, சுற்றிக்கிட்டு போகணும். அண்ட் இங்கே வந்து 4 கோபுரமே நான் கவர் பண்ணியிருக்கேன். 4 கோபுரம் மட்டும்தாங்க எடுக்க முடியும். ஏன்னா உள்ளே வந்து செல்ஃபோன் கொண்டு போகலாம். ஆனால் செல்ஃபோனில் நம்ம பிக்சர்ஸோ இல்லை வீடியோஸோ எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் அதை பிடுங்கி உண்டியலில் போட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் உண்டியல் என்னும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃபோன் வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதனால நாங்கள் எந்த பிக்ஸும் எந்த வீடியோஸும் கோவிலுக்குள்ளே போய் எடுக்கல. இது வந்து 2nd கோபுரம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எல்லோரும் போயிட்டு பீச்சில் குளிச்சுட்டு அந்த ஈரத்துணியோடு போயிட்டு 22 கிணத்துலேயும் தண்ணி வந்து அங்கே ஒருத்தர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து கேட்குறாங்க உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து சரி காசு கொடுத்தோம்னா பே பண்ணோம்னா அவங்க வந்து நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களே வந்து அந்த 22 இது வந்து 3rd கோபுரங்க. 3rd கோபுர வாசல். அவங்களே நம்மளுக்கு வந்து தண்ணியெல்லாம் 2 பேராக நிற்க வச்சு தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சாமியை பார்க்க போகலாம். நாங்கள் இதுதான் ஃபாலோ பண்ணோம். அண்ட் எங்கே பார்த்தாலும் கடல்னு இருக்குது. இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். இது தாங்க 3வது கோபுரம். அண்ட் 4வது கோபுரம் நான் எடுத்தேன், அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. இந்த பக்கமாக தான் நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் சாமி தரிசனத்துக்காக போனோம். 22 கிணத்துலேயுமே தண்ணி. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வந்து கண்ணெல்லாம் எரியுது. இந்த பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா கண் எரிச்சல், உப்பு கரிக்குது. அண்டு தண்ணியும் கொஞ்சம் அழுக்காக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த 22 கிணத்துலேயும் தண்ணி குளிச்சது தாங்க எங்களால் மறக்கவே முடியல. அண்டு சும்மா தெளித்து விடாமல் 2 பேராக நிற்க வச்சு அழகாக குளிப்பாட்டி விட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்டு நாங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணோம். பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்கங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே பீச் தான். இப்போ இந்த பக்கம் போயிட்டு நம்ம குளிக்கணும்.
ஆனா, இங்க போகும்போது நம்மளுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேஃப்டியா வச்சுக்கணும். யாராவது ஒருத்தர் நிக்க வச்சுட்டு தான் நம்ம போய் இது பண்ணணும். இல்லன்னா, யாராச்சும் திருடிட்டு போயிடுவாங்க. ஸோ, நம்மளோட திங்ஸ் நம்ம ஜாக்கிரதையா நம்ம தான் சேஃப்கார்ட் பண்ணிக்கணுங்க. அதனால யாராவது ஒருத்தர நிக்க வச்சுட்டு நீங்க போயிட்டு குளிச்சுட்டு வாங்க. அந்த மாதிரி சேஃபா பண்ணுங்க. இங்கேயும் அலை கிடையாது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் குளிச்சோம். குளிச்சு முடிச்சுட்டு தான் சுவாமி தரிசனத்துக்கு போனோம். கோவிலுக்குள்ளவே நம்மளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் இடம் இருக்கு. ஸோ, அங்க போய் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கையில நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டோம்னா, அங்க கூட போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த விளாக் ஃபுல்லாவே புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவோட பார்ட் 2வும் வருதுங்க. ஸோ அதையும் பாருங்க. அண்ட் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much for watching this video. Thank you.